ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000. நேர்களே, இந்த 6 மணி செய்தி தொகுப்புல 7 மணி பிரைம் டைம்ல இருந்து ஒரு தொகுப்பை நான் இப்போ கடன் வாங்கிக்க போறேன். அந்த வகையில தெரியுமா பகுதியில் உங்களுக்கான புது அறிவு கேள்வி ஒன்று இப்போ கேட்க போறேன். அதை பார்த்துடலாம். உலகின் 4வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு எது? இதற்கான சரியான பதில் ஒருவேளை ஜப்பான் என்று இருந்தால் அதை இப்பவே திருத்திக்கோங்க. தற்போதைய சூழல்ல இன்றைய நிலவரப்படி உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு என்றால் அது ஜப்பான் கிடையாது, இந்தியா. இந்த கார்டையும் நம்ம இப்ப கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்தியா உலக அளவில் சர்வதேச அளவில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக மாறியிருக்கிறது. இதை இன்று நித்தி ஆயோக் அமைப்பின் CEO சுப்பிரமணியமும் தற்பொழுது உறுதி செய்திருக்கிறார். ஸோ இது ஒரு பெருமைமிகு தருணம் அப்படின்றதையும் தாண்டி பிற நாட்டு தரவுகளையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் சர்வதேச பொருளாதார மதிப்பு தரவரிசை பட்டியலை நம்ம பார்க்க வேண்டிய இருக்கிறது. இந்த பட்டியல் எதன் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கு? சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகளின் அடிப்படையில். அதன்படி இந்தியா 4வது இடத்தில் தற்பொழுதைய சூழலில் இருக்கிறது. ஜப்பானை பீட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரிட்டனை பீட் பண்ணி 5வது இடத்துக்கு வந்தோம். இப்போ இந்தியா 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஸோ சர்வதேச பொருளாதார மதிப்பு தரவரிசை என்ன சொல்கிறது பார்த்துடலாமா? அடுத்த கார்டு அதற்கான டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். முதல் இடத்தில் இருப்பது அமெரிக்கா. அவங்களுடைய பொருளாதார மதிப்பு எவ்வளோ? $30.507 ட்ரில்லியன். இரண்டாவது இடத்தில் இருப்பது சீனா. அவங்களுடைய பொருளாதார மதிப்பு $19.231 ட்ரில்லியன். மூன்றாவது இடத்தில் ஜெர்மனி, $4.744 ட்ரில்லியன். 4வது இடத்தில் இந்தியா, $4.187 ட்ரில்லியன் மதிப்பு கொண்ட பொருளாதாரமாக மாறியிருக்கிறோம். 5வது இடத்துல மிக சின்ன கேப் தான் 2 நாட்டுக்கும் இடையே. இப்போ $4.186 ட்ரில்லியன் மதிப்பு கொண்ட ஒரு பொருளாதாரமாக ஜப்பான் இருக்கிறது. ஸோ ஆன் த எட்ஜில் தான் இருக்கும். ஸோ இந்த நிலை தொடர்ந்து நீடித்து இன்னும் நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. ஸோ இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இதே வேகத்தில் நம்ம பொருளாதார வளர்ச்சியை மேற்கொண்டா இன்னும் கூடிய விரைவில் ஒரு 2-3 வருடங்களில் நம்ம 3வது இடத்திற்கு முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நிலையில் தனிநபர் வருமான ஒப்பீடு எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. மொத்தமான பொருளாதார மதிப்புன்றதையும் தாண்டி தனிநபர் வருமான ஒப்பீடுன்றது இங்க அவசியமாகிறது. அந்த வகையில் நம்ம எந்த இடத்துல லேக் ஆகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் பதிவு பண்ண முடியுது. அந்த வகையில் அமெரிக்காவோட தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்கிறது? $89,110. சீனாவை பொறுத்த வரைக்கும் $13,690. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் $55,910. அதுவே 4வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய, அதாவது மொத்த பொருளாதார மதிப்பு அடிப்படையில் 4வது இடத்துல இருக்கு. ஆனா தனிநபர் வருமானம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ் தவறி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. வெறும் $2,880 என்ற அளவில் தான் இந்தியாவில் தனிநபர் வருமான மதிப்பீடு இருக்கிறது. அதுவே 5வது இடத்தில் இருக்கக்கூடிய ஜப்பானுடைய தனிநபர் வருமானத்தை பாருங்க, $33,960 என்ற அளவில் இருக்கிறது. ஸோ இந்தியாவுடைய தனிநபர் வருமான மதிப்பீடு நம்ம பார்க்கும்போது $2,44,800 பிளஸ் ஆர் மைனஸ் அந்த ரேஞ்சில் தான் தற்போதைய சூழலில் இருக்குது. இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாகுபாடை காட்டுகிறது அப்படின்றது தான் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 10% மக்கள் தான் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிறார்கள். அந்த பொருளாதார வளர்ச்சியின் தாக்கத்தை தான் நாம மொத்த பொருளாதாரத்தின் அந்த மதிப்பீட்டில் நம்ம பார்க்கிறோம். ஆனா கீழே இருக்கக்கூடிய அந்த 90% மக்கள் இன்னும் ஒரு பேலன்ஸ்க்கு வரல அப்படின்றது தான் தனிநபர் வருமான மதிப்பீட்டில் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஸோ இந்த நிலையில இந்திய பொருளாதார வளர்ச்சியின் ஒப்பீடை இப்போ பார்த்துடலாம். அந்த தரவுகளை இப்போ அடுத்த கார்டில் அந்த வகையில் பாருங்க, கடந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய வளர்ச்சி எப்படி அடைஞ்சிருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது கடந்த 2015ஆம் ஆண்டு 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பொருளாதார மதிப்பு எவ்வளோ இருந்திருக்கு? $2.10 ட்ரில்லியன். அப்போ நாம சர்வதேச அளவில் 7வது இடத்துல இருக்கோம். தனிநபர் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் $1,590 என்ற அளவில் இருந்தோம். அதுவே ஒரு 7 வருஷம் கழிச்சு 2022 தான் நாம 5வது இடத்தை பெறுகிறோம். டாப் 5 அந்த இதுக்குள்ளார நுழைகிறோம், டாப் 5 கேங்குள்ளார. அதில் $3.39 ட்ரில்லியன் என்ற அளவில் நம்மளுடைய பொருளாதார மதிப்பானது வளர்ந்திருக்கிறது. அப்போ தனிநபர் வருமானம் எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க, $2,366 என்ற அளவில் இருக்கிறது. அடுத்தது 2025ஆம் ஆண்டு தற்பொழுது இருக்கக்கூடியது பார்த்தோம்னா, முந்தைய காட்டில் நம்ம பார்த்தோம் 4.17 அந்த நிலைமையில் இருந்தது. ஆனால் இந்த வருடத்திற்கான மொத்தமான சராசரியை பார்க்கும்போது ப்ரொஜெக்டட் வேல்யூ எவ்வளவோ இருக்கும் அப்படின்னு கணிப்பு எவ்வளவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா $4.27 ட்ரில்லியன் என்ற அளவில் இந்த 2025
2025ற்கான பொருளாதார மதிப்பு இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தற்போதைய சூழலில் 4வது இடத்துல இருக்கும். ஆனால் தனிநபர் வருமானம்ன்றது $2880 என்ற அளவில் இருக்கிறது. ஸோ ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம வளர்ச்சி தான் சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் சர்வதேச அளவில் ஒப்பிடும்போது இந்த ஜிடிபி பெர் கேபிட்டான்னு சொல்லப்படக்கூடிய இந்த தனிநபர் வருமானம் இன்னுமே இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான இடத்தில் தான் இருக்கிறது. ஒரு ஹோல்சமான ஒரு வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு எக்கனாமிக் growth பொருளாதார வளர்ச்சி அவசியமோ அதே நிலையில இங்க தனிநபர் வருமானத்தின் வளர்ச்சியை பொறுத்து தான் பிற இண்டிகேட்டர்ஸும் தீர்மானம் பண்ணப்படுது. அதுல இன்னும் நாம லேக்ல இருக்கோம் அப்படின்றதையும் இங்க நம்மளுடைய பொருளாதார குழுவினர் மனதில் வைத்துதான் அடுத்தடுத்த திட்டங்களை உருவாக்குவார்கள். ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000.